திருச்சி கிழக்கு தொகுதியில் வெற்றியை பரிசளித்த மக்களுக்கு இன்று முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவிக்க செல்லவுள்ள நிலையில் விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று முடிந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், வணக்கம். இன்று திருச்சியில் முதலமைச்சர் விஜய் தற்பொழுது மக்கள் மத்தியில் பேசவுள்ளார் என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளது. தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். இதில் யாரெல்லாம் பங்கேற்க உள்ளனர்? அஸ்னி, நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று திருச்சி வருகை தர உள்ளார். ஏற்கனவே பல்வேறு விழா ஏற்பாடுகள் என்பது இன்று செய்யப்பட்டிருந்தாலும் குறிப்பாக திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த பொதுக்கூட்டம் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஜோசப் கல்லூரி மைதானத்தில் இந்த உள்ளே அந்த அரங்கத்தில் 5000 இருக்கைகள் முறைப்படி அங்கு யார் அந்த அடையாள அட்டை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதி என்ற ஒரு முறையை அதிகமாக கடைபிடிக்கின்றனர். குறிப்பாக வெளியிலிருந்து வரும் தொண்டர்கள் யாராக இருந்தாலும் அந்த அடையாள அட்டை அந்த QR கோடு உள்ளவர்கள் தான் அனுமதிக்கப்படுகிறதாக தகவல் ஆரம்பத்திலிருந்தே கூறினார்கள். இதற்கு முன்பு பார்த்தோம் என்றால் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேர்தல் ஒரே கட்டமாக நடந்து வந்தது. மே 4 தேதி நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கை முக்கியத்துவமாக விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழக கட்சியினர் 108 இடங்களை கைப்பற்றி மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் தவேக தலைவர் விஜய் 2 தொகுதியில் போட்டியிட்ட காரணத்தால் சென்னை பெரம்பூர் தொகுதியில் அவர் வெற்றி பெற்றாலும் கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்றாலும் கிழக்கு தொகுதியை அவர் ராஜினாமா செஞ்சிருக்காரு. கிழக்கு தொகுதியில் மட்டும் 1,19,540 வாக்குகள் பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர் சட்டமன்ற உறுப்பினர் இனிக்கு இருதராஜா அவர்களை தோற்கடித்தார். குறிப்பாக இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் ராஜினாமா செய்திருந்தாலும் அந்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகத்தான் இந்த திட்டம் என்பது அவர்களுக்கு திட்டமிடப்பட்டது. இன்று மாலை திருச்சி விமான நிலையம் வருகை தர இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஒயர்லெஸ் சாலை, KK நகர் சாலை, மன்னார்புரம் வழியாக இந்த சத்திரம் பேருந்து நிலையம் பகுதிக்கு வருகை தந்து அந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறார். தொடர்ந்து இதற்கான விழா ஏற்பாடுகள் என்பது அதிக அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பகுதியில் அடையாள அட்டை மற்றும் அந்த QR கோடு பயன்படுத்துவது மட்டுமே உள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். முழுவதும் போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் தற்போது விழா ஏற்பாடுகள் நிறைவடைந்திருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் வெற்றியை பரிசளித்த மக்களுக்கு இன்று முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவிக்க செல்லவுள்ள நிலையில் விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று முடிந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், வணக்கம். இன்று திருச்சியில் முதலமைச்சர் விஜய் தற்பொழுது மக்கள் மத்தியில் பேசவுள்ளார் என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளது. தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். இதில் யாரெல்லாம் பங்கேற்க உள்ளனர்? அஸ்னி, நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று திருச்சி வருகை தர உள்ளார். ஏற்கனவே பல்வேறு விழா ஏற்பாடுகள் என்பது இன்று செய்யப்பட்டிருந்தாலும் குறிப்பாக திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த பொதுக்கூட்டம் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஜோசப் கல்லூரி மைதானத்தில் இந்த உள்ளே அந்த அரங்கத்தில் 5000 இருக்கைகள் முறைப்படி அங்கு யார் அந்த அடையாள அட்டை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதி என்ற ஒரு முறையை அதிகமாக கடைபிடிக்கின்றனர். குறிப்பாக வெளியிலிருந்து வரும் தொண்டர்கள் யாராக இருந்தாலும் அந்த அடையாள அட்டை அந்த QR கோடு உள்ளவர்கள் தான் அனுமதிக்கப்படுகிறதாக தகவல் ஆரம்பத்திலிருந்தே கூறினார்கள். இதற்கு முன்பு பார்த்தோம் என்றால் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேர்தல் ஒரே கட்டமாக நடந்து வந்தது. மே 4 தேதி நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கை முக்கியத்துவமாக விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழக கட்சியினர் 108 இடங்களை கைப்பற்றி மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் தவேக தலைவர் விஜய் 2 தொகுதியில் போட்டியிட்ட காரணத்தால் சென்னை பெரம்பூர் தொகுதியில் அவர் வெற்றி பெற்றாலும் கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்றாலும் கிழக்கு தொகுதியை அவர் ராஜினாமா செஞ்சிருக்காரு. கிழக்கு தொகுதியில் மட்டும் 1,19,540 வாக்குகள் பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர் சட்டமன்ற உறுப்பினர் இனிக்கு இருதராஜா அவர்களை தோற்கடித்தார். குறிப்பாக இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் ராஜினாமா செய்திருந்தாலும் அந்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகத்தான் இந்த திட்டம் என்பது அவர்களுக்கு திட்டமிடப்பட்டது. இன்று மாலை திருச்சி விமான நிலையம் வருகை தர இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஒயர்லெஸ் சாலை,
கே நகர் சாலை மன்னார்புரம் வழியாக இந்த சத்திரம் பேருந்து நிலைய பகுதிக்கு வருகை தந்து அந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறார். தொடர்ந்து இதற்கான விழா ஏற்பாடுகள் என்பது அதிக அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பகுதியில் அடையாள அட்டை மற்றும் அந்த QR கோடு பயன்படுத்துவது மட்டுமே உள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். முழுவதும் போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் தற்போது விழா ஏற்பாடுகள் நிறைவடைந்திருக்கிறது. பக்ருதன், விவரங்களுக்கு நன்றி.